वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। तमस्त्वज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनां பிரமாதாலஸ்ய நித்ராபிஸ்தன்னிபத்னாதி பாரத. இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். தமஸ்த்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்னாதி பாரத. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. சுவாமி டயர்டாக இருக்குது சுவாமி, எப்போ பார்த்தாலும் தூக்கமாக வருது, எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேன்றது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன தெரியுமோ இல்லையோ, இதுக்கு பேர் தான் தமஸ் என்பதாக பெயர். தமோ குணம் அதிகமாக இருந்ததுன்னா சோம்பேறித்தனத்தினுடையதான மொத்த பிஹேவியர் ப்ராப்ளமும் இங்கே வரும். சோம்பேறித்தனத்துக்கு உண்டான எல்லாம் உண்டு. அர்ஜுனன் என்ன சொல்கிறான், பெருமாள் குடாகேசன்னா, குடாகேசன்னு அர்த்தம், குடாகேசனா சோம்பலை வென்றவன், ஆலசியத்தை வென்றவன், போஸ்ட்போன்மெண்ட்டு. சில பேர் இருப்பான், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இதை பார்த்துக்கலாம், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி திறந்து வச்சுருப்பா எல்லாத்தையும். ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்குச்சே இன்னொரு காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் வரும், அதை பண்ணலான்னுவா, அதுக்குள்ளே இதை பண்ணலான்னுவா. முதல்ல ஒன்று ஆரம்பிச்சிருப்பா பாருங்க, மறந்து கூட போயிடும் அது. அதுக்குள்ளே இடையில 10 காரியம் ஆரம்பித்து வச்சுருப்பா. ஒரு லௌகிகமான திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இந்த டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லோரும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, டெஸ்க்டாப் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இப்போ டெஸ்க்டாப்பில் நிறைய பேர் ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணுவான். அந்த ஃபோல்டர்ஸை சேவ் பண்ணும் பொழுது ஒரு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அதற்கு உரியதான பெயரை சூட்ட வேண்டும். அதை பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு பேரை போடுவோம்.
அதாவது ஒரு பேர் கூட இருக்காது. அது என்னன்னா அது ஒரு மேபி அந்த டேட்டை போடுவோம். இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு பேரை கொடுப்போம். அதுக்கு இம்பார்ட்டண்ட்னா ஒரு 15 இம்பார்ட்டண்ட் இருக்கும். அந்த 15 இம்பார்ட்டண்ட்டுக்குள்ளே தேடி போய் தேவையான சமயத்தில் அதை எடுக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. மடன்னு அதை ஓப்பன் பண்ணுவோம். அப்போதுன்னு பார்த்து ஒய்ஃபை பிரச்சனை வரும், பஃபரிங்கில் இருக்கும், ஒட்டு மொத்தமாக டெஸ்க்டாப் புக்காக ஹேங் ஆகிடும். நீ எஸ்கேப் பட்டன் அமைக்கினா கூட அதுவும் ஹேங் ஆகி தொலையும். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த லேப்டாப்பை கையில் வச்சுன்னு உலுக்குன்னு ஒலிக்கின குடுகுடு பாண்டி மாதிரி ஒலிக்கினா என்ன பண்ண முடியாது. இது தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத காரியம். ஏன்னா ஒரு காரியத்தை, எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதனுடைய ப்ராப்பரான அந்த அடுக்கி வைத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராப்பராக ஆர்டரிங் பண்ணுறத, நம்பரிங் பண்ணுறத, நேமிங் பண்ணுறத கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நாம் வெளியில் வந்துட்டோம்னு அர்த்தம். டெய்லி கார்த்தால் 5:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு பிளான் பண்ணுறேன் நான். டெய்லி கார்த்தால் 5:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு. ஆனால் அந்த 5:30 மணிக்கு எழுந்துக்கச்சே ஒரு 10 நிமிஷம் படுக்கையில் படுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம், எழுந்துக்கலாம் அப்படின்னு தோன்றுறது பாருங்க. தினந்தோறும் காலை பொழுதில் எழுந்திருக்கும் பொழுது நாம் எழுந்திருப்பதை ஒரு 10 நிமிடங்கள் தள்ளி போடுவதிலிருந்து தொடங்குகிறது அன்றைய தினத்தில் நம்முடைய முழுமையான சோம்பேறித்தன ஆட்டிடியூட்ஸ். அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு நம்ம எழுதுக்கு ஐயோ அப்படின்னா டைம் ஆகிடுறது. அந்த 10 நிமிஷம் படுத்துக்கிச்சே வரக்கூடிய சுகம், அதுக்கப்புறம் பரபரப்பு, அதுக்கப்புறம் டென்ஷன், அதுக்கப்புறம் வேகம், அதுக்கப்புறம் முன்ன பின்ன ஓடுறது, நாம் பண்ண வேண்டியதுக்கு மற்றவாளை சப்போர்ட் எதிர்பார்க்கறது, அவள் பண்ணலாம், அவள் பேரில் எரிச்சல், அவள் பேரில் கோபம், அவள் பேரில் ஆங்காரம், அவள் பேரில் கத்தல், அவள் பேரில் கும்பல், எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுறது. பெருமாள் சொன்னால் இதெல்லாம் எதனா தெரியுமோ, எல்லாம் தமசாவிருத்தாக. இந்த சோம்பேறித்தனம் தான் எல்லாத்துக்கும் இது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி விட்டுறோம், முடிக்க மாட்டேன்றோம். ஆரம்பித்ததை ஒரு வில் பவரோடு எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்றது யோசிக்க மாட்டேன்றோம். முடியலைன்னா அதுக்கு எப்படி முடியும், எந்த பாசிபிலிட்டிஸ் உண்டு, எந்த வழியில் போனால் முடிக்கும், யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா, யார்கிட்ட போனால் இது தெரிஞ்சுக்கலாம், தெளிவுறுத்தி கொள்ளலாம்ன்றதாக யோசிக்க மாட்டேன்றோம். அர்ஜுனா எல்லாம் தமசாவிருத்தாக. ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணனுக்கும் விக்கெட்னஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணன்றவன் யார்? ஏலா பொய்கள் உரைப்பானை எங்கே போகிற கண்டீரே. கண்ணன்றவன் யார் அப்படின்னு கேட்டால், நிறைய பொய்யெல்லாம் சொல்லி ஜாலியாக எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கிறவன். இந்த ரஜோகுணம் வந்தது அல்லது தமோகுணம் வந்தது அப்படின்னு கேட்டால், திருட்டுத்தனமான காரியங்கள் பண்ணக்கூடியவன், விக்கெட்னஸ் அப்படின்னு சொல்லுவாருக்கு, திருட்டுத்தனமான காரியம் பண்ணக்கூடியவன். ரைட்டா? ஏலா பொய்கள் உரைத்து எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சா அவனுக்கு பேர் கண்ணன்னு பேர். ஏலா பொய்கள் உரைத்து எல்லா காரியத்தையும் கெடுத்தானா அவனுக்கு பேர் கன்னிங்னு பேர். அவ்வளோதான். அடடே, அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி. அர்ஜுனா நன்னா புரிஞ்சுக்கோ, தமஸ் என்பது உன்னுடைய ஞானத்தை கெடுக்கிறது. எனக்கு ஏன் எதுவுமே புரிய மாட்டேன்றது, எனக்கு ஏன் எதுவுமே தெரிய மாட்டேன்றது, நான் மட்டும் ஏன் இப்படியே இருந்துட்டு இருக்கேன், எனக்கு யாரும் எதுவுமே பண்ண மாட்டேன்றாளே அப்படின்னு நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்குமே. இதெல்லாம் தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி, மூல சூன்யம். மண்டையிலேருந்து டேண்ட்ரஃப் கொட்டல, மண்டையிலேருந்து மண்ணு தான் கொட்டுறது, தலையிலேருந்து மண்ணாக கொட்டுற மாதிரி எடுத்து. தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம். அது ஏன்னார்? பாப்பம்னர், வேற ஒன்றும் இல்லை. பாப்ப பிரஜாம் நாசயத்தினர். ஏன் புரியல, ஏன் தெரியல, ஏன் தெளியல, ஏன் கவனிக்க முடியல, ஏன் மனசில் நிற்க மாட்டேன்றதுனர் பாப்பம்ட்டர் அவர். அதுதான் பாப்பம்னர். மோகனம் சர்வதேகினாம். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் தெரியுமோ, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் தடுப்பது மட்டுமில்லை, விபரீத ஞானம் நமக்கு வருது. அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிருத்தாக. அதர்மத்தை தர்மம் என்று நினைக்கிறார்கள், தர்மத்தை அதர்மம் என்று நினைக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நெற்றிக்கு இட்டுக்கொள்வது ஹிந்து தர்மம், அந்த தர்மத்தை அதர்மம் என்று நாம் நினைக்கிறோம். பொதுவெளியில் நாம் நம்மை ஹிந்துக்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்வது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரமபாகியம். ஆனால் அதனை நாம் அதர்மம் என்று நினைக்கிறோம். நம்மளை ஹிந்துன்னு அடையாளம் பண்ணிட்டோம்னா, ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா
நாம் பெற வேண்டியதை எல்லாம் பெறாமல் போய்விடுவோமோ என்னும் ஒரு எண்ணம் நமக்கு. அது மேலே தமசு ரஜஸ் ரெண்டுமே காரணம். தமசும் டாமினேட் பண்ணியிருக்கு, ரஜஸும் டாமினேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணான்? பயந்தான். அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாகுலம்னு இல்லையோ? அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாகுலம்னா அதாவது எங்கே நம்ம கவலைப்படணுமோ அங்கே கவலைப்படலை, எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படலை. தேவையில்லாத கவலை தான் நமக்கு அதிகமாக இருக்குது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத தீர்மானங்கள், இது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுனே தெரிய மாட்டேன்றது நமக்கு. நம்மளை சுற்றி விரோதிகள் இருக்கான்னு நம்ம நினச்சிருக்கவே தவிர்த்து ஆந்தரிகமான விரோதிகள், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விரோதிகள், இது போன்ற எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்களை நாம் செய்வதற்கு எது நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் நமக்கு விரோதிகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தர்மா தர்மதியாகுலம் பார்த்தனான அர்ஜுனன் க்ஷத்ரியனுக்கு பரம தர்மமான யுத்தத்தை அதர்மம் என்று நினைத்தான். வேற அங்கே எதிர 4-5 பேர் வந்திருக்கா. யாரு? துரோணர், கிருப்பர், அஸ்வத்தாமா. அவள்லாம் யாரு? சாக்ஷாத் பிராமணர்கள், உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவர்கள். அவள்லாம் உயர்ந்த பிராமண குலத்தில் பிறந்தவர்கள். யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தானம் பிரதிக்ரியா. இப்போ ஒரு பிராமின் அசோசியேஷன் ஒரு மாநாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடியனை போட்டு இருக்கிறவர்கள் அங்கே போய் பேசுகிறோம்னா மற்றவர்கள் என்ன நினச்சிக்கிறா? சரி, அந்த சுவாமி அவர் அந்த அசோசியேஷனில் போய் பேசுகிறார், அவ்வளோதான் நினச்சிக்கிறா. இதில் இவாளுக்கு சம்பந்தம் கிடையாதா? பார்ட்டிசிபேஷன் கிடையாதா? ஏன்னா பிராமணன்றவன் யாகம் பண்ணணும், யாகம் பண்ணி வைக்கணும், வேதம் சொல்லணும், வேதத்தை சொல்லி வைக்கணும், தானம் கொடுக்கணும், தானம் வாங்கணும். இந்த அறுதொழில் அந்தனர் என்று பெயர் இவாளுக்கு. ஷட்கர்ம நிரதாக அறுதொழில் அந்தனர்கள். இன்னைக்கு அந்த அந்தன குலத்தில் பிறந்தவர்கள் அந்த காரியத்தை பண்ணுறோமா? இது நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கவனிச்சல நீங்கள்? யாரோ சிலருக்குத்தான் இந்த பொறுப்பு இருக்குது, யாரோ சிலர் மட்டும்தான் இதை பண்ணணும். நாம் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அன்றைக்கி சாயங்காலம் சினிமா போவோம், அன்றைக்கி சாயங்காலம் மேட்ச் போய் பார்ப்போம், அன்றைக்கி சாயங்காலம் நம்ம பசங்களோட ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டிக்கு போவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து, அடடா இது நம்ம சம்பந்தப்பட்டதான ஒரு மாநாடாச்சே, நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாச்சே, நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாச்சே, நாம் இதில் கலந்து கொள்ளவில்லை. எல்லாம் என்ன? அர்ஜுனன் க்ஷத்ரியனுக்கு தர்மமான யுத்தத்தை பார்த்து அர்ஜுனன் அதர்மம் என்று நினைத்தான். பிராமணர்களுக்கு அதர்மமான யுத்தத்தை தர்மமாக துரோணாதிகள் வந்து செய்தார்கள். 2 பக்கமும் வேஸ்ட்டு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இது. 2 பக்கமும் வேஸ்ட்டு. யுத்தம் பண்ண வேண்டிய அர்ஜுனன் யுத்தம் பண்ணாமல் இருந்தது தப்பு, யுத்தம் பண்ணக்கூடாத துரோணாதிகள் யுத்தம் பண்ண வந்தது தப்பு. நம்மக்கிட்ட பேசிக்காக இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா இல்லையோ? நாம் இன்னும் ஒரு நூற்றாண்டு ரூமு போட்டு யோசித்தா கூட நாம் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருக்கோம், எத்தனை தப்புகள் பண்ணிட்டு இருக்கோம், ரியலைசேஷனே இல்லாமல் இருக்கோம், எவ்வளோ முட்டாளாக நாம் உலகத்தில் நடமாடிட்டு இருக்கோன்றது நமக்கு புரியவே புரியாது. ஒரு நாள் ஒரு வேளை ஒரு க்ஷணம் கூட யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஒரு 100 ஆண்டுகள் நம்ம ரூமை போட்டு எங்கே யோசிக்கிறது? இன்னொன்று, நேரடியாக சொல்லி பார்ப்பா பெரியவாள்லாம். நேரடியாக சொல்லுவா. முதல்ல மறைமுகமாக சொல்லுவா, அப்புறம் நேரடியாக சொல்லுவா. ஒருவேளை தான் சொல்கிறது பிரயோஜனம் இல்லைன்னா இன்னொருத்தர் மூலமாக சொல்லலாம்ன்றதுக்கோசரம் ட்ரை பண்ணுவா. சரி, ஒருத்தர் சொன்னால் போகிறாதோன்னு 2-3 பேரை வச்சு அவள் ட்ரை பண்ணுவா. என்ன பண்ணியும் ஒரு கேரக்டர் திருந்தாதுன்னா அது எந்த அளவுக்கு பாப்பத்தினால தமசு மூடி இருக்கும் அந்த கேரக்டரை. திருதராஷ்டிரன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். தெரியுமா? விதுரர் தான் கூட இருந்து திருதராஷ்டிரனை திருத்தறதுக்கு ட்ரை பண்ணினார். பாண்டவான் துஷசே ராஜன், ஹே ராஜா திருதராஷ்டிரா, நீ அநியாயமாக உன்னுடைய சகோதரன் பிள்ளைகளிடத்தில் தீய எண்ணத்துடன் வர்த்திக்கிறாய், இது ரொம்ப தப்பு. அவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்துடணும். என்ன ராஜ்யத்தை ஆண்டு நீ என்ன பண்ண போகிற? ராஜ்யத்தை ஆள்வதற்கு முதல்ல நீங்கள் உசுரோடு இருக்க வேண்டாமா? யார் என்னைக்கு எப்படி இருப்போம், யார் என்னைக்கு எப்படி போவோன்றதுக்கெல்லாம் கேரண்டியே கிடையாது. மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள்னு நமக்கு மேலே போயிட்டே இருக்குது. என்னமோ ஒரு 5 கிராமம் கூட பாண்டவாளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறியடாப்பா. இதெல்லாம் நிலையற்றது. நிலையான சுகம்ன்றது ஆத்ம சுகம், பரமாத்மா அனுபவம். அதற்குத்தான் ஆசைப்படணுமே தவிர்த்து இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. திருதராஷ்டிரனுக்கு எத்தனையோ விதமாக உபதேசங்கள் பண்ணலாம். அடையனையா கூடவே எப்பொழுதுமே தோட்டத்து மூலிகை பச்சளிக்க உதவாதுன்ற மாதிரி கூடவே இருக்கிற தம்பி சொல்கிறதை ஏற்பதற்கு மனோநிலை திருதராஷ்டிரனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த சமயத்தில் தான்
சனத் சுஜாதர்களை விதுரர் பிரார்த்தித்தார். மகாபாரதத்தில் இது ஒரு முக்கியமான கட்டம். இதற்கு சங்கர பகவத் பாதர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். சனத் சுஜாதீயம் என்பதாக பெயர் அவருடைய வியாக்கியானத்திற்கு. விதுரநீதி திருதராஷ்டிரனுக்கு உபதேசங்கள் செய்யப்படுகின்றன. வியாசர் திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்றார். கிருஷ்ணனே திருதராஷ்டிரனுக்கு உபதேசம் பண்றார். பாரத சாவித்திரியில கிருஷ்ணன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, ஒருத்தனுக்காக நீ மொத்த பேரையும் காவு கொடுக்க போற, மொத்த பேரும் போற, அவனுடைய குலம் மொத்தம் நாசமாக போகுது. நீ மட்டும் மிச்சம் இருந்து என்னத்தை சுகத்தை அனுபவிக்க போறியோ தெரியல. துரியோதனன் ஒருத்தனால நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க. ஒரு துரியோதனனை நீ விட்டுட்டியான உலகமே பொழைச்சிரும். ஒரு குடும்பம் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு பிள்ளையை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு கிராமம் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தை தியாகம் செய்ய வேண்டும். ஒரு ராஜ்யம் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரு கிராமத்தை தியாகம் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ஏரி கட்டுறோம், ஏரி வெட்டுறோம், ஒரு டேம் கட்டுறோம். அந்த டேமுக்கு குறுக்க ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் அதை காலி பண்ண மாட்டேன்னு ரொம்ப எதிர்க்கிறான். அப்போ அவகிட்ட சொல்லி, அப்பா இது ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியமானது, சத்ருக்கள் படையெடுத்து வந்தாலும் அவளை தடுக்கிறதுக்கு இந்த பக்கம் இந்த ஏரின்றது ஒரு பெரிய அரண் மாதிரி இருக்கும், இதை தாண்டி அவள் வர முடியாது. இந்த இடத்துல ஏரி கட்டுறது நம்முடைய ராஜ்யத்திற்கு க்ஷேமம், அதனால் உங்களுக்கு மாற்று இடத்தை ஒதுக்குகிறேன், நீங்கள்லாம் இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி கிராமத்தில் இருக்கிறவளை கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். ஒரு குலம் நன்னா விசேஷமாக விளங்கணும்னா அந்த குலத்தில் ஒரு பிள்ளை சரியாக இல்லை, அந்த பிள்ளையினால் அந்த குலத்துக்கு கெட்ட பேர் வந்துட்டுருக்குன்னா பேசாமல் அந்த பிள்ளையை பரித்தியாகம் பண்ணணும். அதனால்தான் அதே மாதிரி ஒரு கிராமம் படைக்கணும். ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு சாராயம் காய்ச்சற குடும்பம் அந்த கிராமத்தில் இருக்குதுன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்க்கை வீணாக போகிறதுனா அந்த குடும்பத்தையே கிராமத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருவான். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஊர் கட்டுப்பாடு சொல்லுவான். தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு விதிச்சிருப்பான். இதெல்லாம் நியாயம், தர்மசாஸ்திரங்கள். ஆகையால் துரியோதனா அப்படின்றதான ஒரு பிள்ளையை நீ ஒதுக்கி வச்சேன்னா உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் உயிரோடு இருப்பா, எல்லாருமே க்ஷேமமாக இருப்பான்னு திருதராஷ்டிரனுக்கு சொல்லி பார்த்தா அவனுக்கு காதில் வாங்கிக்கல. அவன் திருத்தத்துக்கு ரெடியாக இல்லை. இப்படி பெருமாள் உபதேசம் பண்ணிருக்கார், கிருஷ்ணன் வியாசர் உபதேசம் பண்ணிருக்கார், விதுரர் உபதேசம் பண்ணிருக்கார். சரி, இருந்தாலும் விதுரன் அப்போ சனத் சுஜாதரை ஸ்மரிக்கிறான், தியானிக்கிறான். அட்லீஸ்ட் நீங்களாவது ஒன்று சொல்லி பாருங்கள். ஒரு சிஷ்யனுக்கு சன்மார்க்கத்தில் அந்த சிஷ்யனை பிரவர்த்திக்க வைக்க வேண்டும் என்றால் ஆச்சாரியன் பல ரூபங்களில் பல ஆங்கிளில் அவனுக்கு தத்துவோபதேசத்திற்கு உரியதான வழிமுறைகளை செய்வார். அதை வேஸ்ட் பண்ணுற மனோநிலை தமசாவிருத்தாகன்றதான திருதராஷ்டிர மனோநிலை. அது பாப்பம் போச்சு, அந்த பாப்பத்தினால் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இவ்வளவு சோர்ஸ் கிடைச்சோம் அதை வேஸ்ட் ஆகிறது யார்? பாப்பம், தமசு. பிரமாதம் வை மிருத்யுமகம் பிரவீமி சதா அப்பிரமாதம் அமிர்தத்துவம் பிரவீமி என்று சனத் சுஜாதர் சொல்கிறார். பிரமாதம்னா தமிழில் பிரமாதம், சாப்பாடு எப்படி இருக்குது, பிரமாதமாக இருக்குது. உபன்யாசம் எப்படி இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அப்படின்னா தமிழில் பிரமாதம்னா ரொம்ப பேஷ் என்ன இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம் அப்படின்னு கேட்டான்னு அர்த்தம்னா கேர்லெஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். தெரியுமா? பிரமாதம் அனவதானதா. ஏன் உனக்கு மனசில் புரியலை? அது சொல்லச்சே எங்கேயோ பார்த்துருந்தேன், ஏதோ யோசிச்சிருந்தேன், மனசே அதில் இல்லை. சரி, சொல்லச்சே என் வார்த்தையை மாற்றி சொல்கிறேன். யாரை பற்றி சொல்கிறோன்றது மனசில் பதியாமலேயே யாரையோ பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நான் கவனிக்கவே இல்லை, சாரி. அப்படியா? அப்படின்னா அது அப்பிரமாதம். இது ஏன் அந்த பிரமாதம் வருது? ஆலசியம், சோம்பேறித்தனம். இந்த ஆலசியம் சோம்பேறித்தனத்துக்கு எது சோர்ஸு? தமசுன்றது சோர்ஸு. அப்படியே பின்னி பணிஞ்சு வச்சிருக்கு பாருங்க, எல்லாம் ஒன்று கொண்டு அப்படியே பவுண்டட், ஒன்று கொண்டு கட்டி போட்டு வச்சிருக்கு. பிரமாதம் வை மிருத்யுமகம் பிரவீமி. ஒருத்தனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு மொத்தம் அவன் அதாவது என்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினால என்ன பிரயோஜனம்? ஐயா, அத்திப்பழத்துக்குள்ளே கொசுவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா? அத்திப்பழத்தை பிறந்தேன்னா அந்த பழத்துக்குள்ளே கொசு இருக்கும். அந்த கொசுவுக்கு அத்திப்பழத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அந்த மாதிரி பிரம்மாண்டம்ன்றது பூமி. அந்த பூமியில் நாம் அத்திப்பழத்துக்குள்ளே கொசு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். என்ன வாழ்க்கை? சஜாத்தோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமுன்னதிம்னர். ஒருவன் தன்னுடைய குலத்தில் பிறந்தானே ஆனால் அவன் பெருமையால் அவனுடைய பெயரால் அந்த குலம் விளங்க வேண்டும். எத்தனை நாளைக்கு தாத்தா பேர், அப்பா பேர், மாமா பேர், மாச்சினர் பேர் சொல்லின்னு உட்காந்துருப்பேன்? என் பெயரால் என்னுடைய குலம் விளங்க வேண்டும்னு சொல்ல வேண்டாமா? இல்லையா? ஒரு பெரிய முள்ளு தோட்டம் இருக்குது. அந்த முள்ளு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பன்னீர் ரோஜா பூத்துருக்கு. ஒரே ஒரு பன்னீர் ரோஜா செடி இருக்குது. அந்த முள்ளு தோட்டம், என்டையர் முள்ளு தோட்டம் இருந்து அதில் ஒரே ஒரு பன்னீர் ரோஜா இருந்ததுன்னா என்ன ஆகும்?
அந்த முள்ளு தோட்டம் முழுக்க ரோஜா மனம் வீசும். அந்த மாதிரி ஞானமே இல்லாதவர்கள் குலத்தில் ஞானஸ்தனா ஒரு பிள்ளை பிறந்தானேனால் முள்ளு தோட்டத்தில் மலர்ந்த பன்னீர் ரோஜாவை போல் அந்த குலத்தை அவன் விளங்க செய்கிறான். அதே நல்ல பன்னீர் ரோஜா தோட்டம், அந்த தோட்டத்துக்கு நடுவில் காஞ்சி போன ஒரு முள்ளு செடி, அந்த முள்ளு செடி நெருப்பு பற்றின்றது. அந்த காஞ்சி போன முள்ளு செடியில் நெருப்பு பட்டதுன்னா என்ன ஆகும்? ரோஜா தோட்டம் மொத்தம் கருகி போயிடும். அதுபோல் நல்ல மகான்கள் பெரியோர்கள் மகத் வம்சஜம்னு சொல்லக்கூடிய பெரிய மகான்களுடைய வம்சத்தில் ஒரு பிள்ளை பிறந்து அவன் முள்ளு செடி மாதிரி கருகி போய் கிடந்தான்னா அந்த குலமே நாசமாக போய்டுறது. அந்த குலத்துக்கே பிரயோஜனம் இல்லாமல் போய்டுறது. பெரியோர்கள் குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்புன்னுவான். கேர்லெஸ்னஸ், அலட்சியம், கவனச்சிதறல், கவனிக்க வேண்டியது கவனிக்கல, தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ளவில்லை, எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே தெரிந்து கொள்ளவில்லை. பிரமாதம் வை மிருத்யுமகம் பிரவீமி சனத் சுஜாத வச்சனம். பிரமாதம் வை மிருத்யுமகம் பிரவீமி சதா அப்பிரமாதம் அமிர்தத்துவம் பிரவீமி. பிரமாதம் மிருத்யுவுக்கு, மிருத்யுன்னு இந்த இடத்துல சம்சாரம்னு அர்த்தம். நீ மேலே மேலே விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் சோம்பேறித்தனத்தினால் தமசாவிருத்தாக என்று தமோகுணத்தினாலே உன்னுடைய பாபத்தினாலே கிடைக்கும் நல்லவற்றை நாம் இழந்து கொண்டே இருந்தோமேனால் நமக்கு சம்சார பந்தம் தான் மேன்மேலும் வளருமே தவிர்த்து நம்மாலே இந்த சம்சார பந்தத்திலிருந்து வெளியேற முடியாது. இதற்கு இன்னொரு வகையான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான். சம்சாரத்தை விட்டுட்டு நம்மளால சன்னியாசியாக ஓட முடியாது. 100% ட்ரூ. நாம் எங்கேனா ஓடி போய்ட்டு முடியுமா? சன்னியாசியாக போடுமா? இன்னும் கேட்டால் தெரியுமா, நம்மளால் சம்சாரத்தையே ஒழுங்காக நடத்த முடியல. கிரகஸ்தாசிரம தர்மம்ன்றதான அந்த தர்மத்தையே நம்மளால் ஒன்றா ஃபாலோ பண்ண ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. இல்லை நம்ம சன்னியாசியை போய் சன்னியாசி தர்மம் இன்னும் கஷ்டம். இன்னும் கேட்டால் சன்னியாசியாக போனோன்னா அவனுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டர்ஸ் வேணும். சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் சன்னியாசி இண்டிவிஜுவலாக எந்த காரியமும் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டம். இந்த சம்சாரம்ன்றது ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்குது. நாமெல்லாம் ஒரு கப்பல், வாழ்க்கையே கடல் போலே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கப்பல் இருக்குது. பாரு, கப்பல் எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் தண்ணி மேலே இருக்கேன் வருத்தப்பட முடியுமா? கப்பல் தண்ணி மேலே தான் இருக்கணும். கப்பல் கரையில் இருந்து என்ன பிரயோஜனம்? கப்பல் என்பது எப்பொழுதும் தண்ணீர் மேலே தான் இருக்க வேண்டும் இல்லையா? அது எப்பொழுதும் தண்ணீர் மேலே தான் இருக்கணும். ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே தண்ணீர் வராமல் பார்த்துக்கணும். கப்பலுக்கு வாழ்க்கை தண்ணீர் மீது தான். ஆனால் தனக்குள்ளே தண்ணீர் வராமல் கப்பல் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் லாஜிக். நாம் சம்சாரத்தில் தான் இருக்கோம். ஆனால் சம்சார பந்தம் நம்மை பிணைக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நம்மளே ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது சத்வரஜஸ் தமசுன்ற பந்தத்தினால நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படாமல் நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனால தான் அப்பிரமாதம் அமிர்தத்துவம் பிரவீமி. இந்த இடத்துல பிரமாதம்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்பிரமாதம்னு சொன்னால் காக்னேஷன் அர்த்தம். கூர்மையாக ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோமோ, பார்க்கிறோமோ, தெரிந்து கொள்கிறோமோ அதில் ஃபோக்கஸ் மைண்டடாக இருந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இதான் அப்பிரமாதம் என்பதாக பெயர். தமஸ்து அஜ்ஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம். தமசோ வெனில், தமோ குணமே வெனில், அஜ்ஞானஜம் வித்தி. எல்லாம் உன்னுடைய என்டையர் முட்டாள்தனத்துக்கு மண்டையில் மசாலா இல்லாமல் இருக்கிறதுக்கு எது காரணம்? தமசு. சர்வதேகினா மோகனம், எல்லாரையும் மயக்கிறது. இதை சொன்னால் கோவம் வரும், இதை சொன்னால் கடுப்பு வரும், எனக்கு தெரியல நீ எப்படி சொல்லலாம்னு நம்ம பேரில் கோவம் வரும். இதான் விஷயம். பிரமாத கவனக்குறைவு, ஆலசியம் சோம்பேறித்தனம், நித்ரா எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் முடியல அப்படின்னு தூக்கம் வருது. நித்ராபிகி தன்னிபத்னாதி பாரத. கடினமாக ஒருத்தன் வேலை செய்யலாம் சுவாமி, கடினமாக வேலை செஞ்சுட்டு வந்து ஒருத்தன் தூங்கினான்னா நியாயம். கடினமாக வேலை செஞ்சுன்னு தூங்கினான், அது நியாயம். பெருசாக ஒன்றும் வேலை செய்யலை,
அப்படி ஒன்றும் தூக்கம் வர அளவுக்கு நாம் வேலை செய்யலை. ஆனால் தூங்குறதை எதிர்பார்க்குறோம். எப்படாப்பா தூங்க போகிறோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு யாராவது இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாலும், யாராவது வேலை செய்ய மாட்டாலும் எதிர்பார்க்குறோம். அது என்னது? தமசனுடைய காரியம். ஒருத்தர் சோர்ந்து போகிறார், அடிக்கடி வேத்து கொட்டுறது, அடிக்கடி மார்வலி வருது. உடனே ஒருத்தர் கேட்குறார், உனக்கு சுகர் அதிகமாக போயிடுத்துன்று. அந்த மாதிரி தான் இது, தமசு அதிகமாக போயிடுத்து உனக்கு. நம்மக்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமோ? இதெல்லாம் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாம் ஒரு பெரிய டேஞ்சரில் இருக்கோன்னு யாருமே ஃபீல் பண்ண மாட்டேன்றான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது ஏற்கிற மாதிரி இருக்கா பாருங்க. ஒருத்தருக்கு மார்வலி வருது, ஒருத்தர் பாவம் மார்வலி வருது. மார்வலி வந்த உடனே உடனே டாக்டர்கிட்ட ஓடி போய், டாக்டர் எனக்கு மார்வலி வருது அப்படின்னு அந்த மார்வலிக்கு ஒரு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார். ஆனால் அதே அவருக்கு பல்வலி வந்ததுன்னா அடித்து பிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட ஓடுவாரோ? ஓட மாட்டார். ஒரு நாள் 2 நாள் கழித்து டாக்டர்கிட்ட போகலான்னு பார்ப்பார். தனக்கே சில வைத்தியங்கள் தெரியுன்றதுக்கோசரம் அந்த வைத்தியத்தை பண்ணுறதுக்கு முயற்சிப்பார். ஆனால் பல் டாக்டருக்கு தான் தெரியும் மார்வலி எவ்வளவு சீரியஸோ அதே சீரியஸ் இவனுக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வலி, இந்த பல்வலினால் அவனுடைய உயிருக்கு கூட ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல் டாக்டருக்கு தான் தெரியும். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? மார்வலி வந்தால் சீரியஸு, பல்வலி வந்தால் நம்ம சகிச்சுக்கலாம், அது அவ்வளோ சீரியஸ் இல்லைன்னு நினச்சிருக்கோம். இது எதனால்? நம்முடைய இக்னோரன்ஸ், நம்முடைய அறியாமை. நமக்கு எல்லாம் தெரியும்ன்றதான ஒரு எண்ணம். அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதுக்கு நாம் கொடுக்க மாட்டேன்றோம். இதே மாதிரி தான் நாம் ஞானம் இல்லை, நாம் சன்மார்க்கத்தில் இல்லை, நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் தலையெடுத்திருக்கு, நாம் இவ்வளோ சீரியஸான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கோம். இதிலேருந்து நாம் நம்மளை ரெஸ்கியூ பண்ணிக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம ஞானத்தை சம்பாதிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கணும். கிடச்சிருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கையை நாம் சரி பிரயோஜனத்தோடு நல்ல விதமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு யாருக்காவது தோன்றதோ? இந்த எக்ஸாம்பிள் சரியா? மார்வலிக்கு சீரியஸ்னஸ் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குற நாம் பல்வலிக்கு கொடுக்கறதில்ல. அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும் பொழுது அவன் ஒரு 10 மார்க்கு குறைஞ்சி போயிடுத்துனா, ஐயோ என் பிள்ளைக்கு மார்க் வாங்க மாட்டானே, அவன் நாளைக்கு இன்ஜினியரிங் படிக்க முடியாது, அவனால் டாக்டர் படிக்க முடியாது, நாளைக்கு அவன் அமெரிக்கா போக முடியாது அப்படின்னு பயம் வருது. அதே ஆத்ம ஞானமே இல்லாமல் நாம் இருக்கோம், நமக்கு ஆத்ம ஞானம் ஏற்படலை, இத்தனை வயசாக எடுத்து இன்னும் ஆத்ம ஞானம் இல்லாமல் உட்காந்துருக்கோம் கொட்டாப்பள்ளி மாதிரின்னு நமக்கு தோன்றுறதோ? இதுக்கு தான் ஏபிஎன் சுவாமி இதை கேட்க வேண்டான்றது. ஏதாவது எங்களை எப்படியாவது ட்ராக் பண்ணி இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்களா? இதெல்லாம் கீதையினுடைய கருத்துக்களாக நாம் உள்ளே புகுந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். தமஸ்த்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்ராதி பாரத. தமசு என்றதான குணம் அஜானத்தினால், அதாவது விபரீத ஞானத்தினாலே ஒன்றை மற்றொன்றாக நினைப்பதினால் உண்டாகிறது. அங்கே இருட்டாக இருந்தது, கீழே ஒரு கயிறு விழுந்து கிடக்கிறது, நெளிஞ்சு உனக்கு இருட்டு வேற, கேட்ராக்டு கண்ணாடி இல்லை, தூரத்துலேருந்து பார்த்தா கயத்தை பார்த்து நீ பாம்புன்னு நினச்சிக்கிற, கயத்தை பார்த்து பாம்புன்னு பயந்து போய்டுற. ஆக்சுவலி அங்கே இருக்கிறது கயிறா பாம்பா? கயிறு தானே இருக்குது. ஏன் கயிறு பாம்பா தெரிஞ்சுது? தமசுனால, இருட்டுனால. இப்போ இதே மத்தியானம் 12 மணி மொட்டை மாடியில் ஒரு கயிறு கிடக்கிறது, அதை பார்த்து பாம்புன்னு பிரமிப்பியோ? பாம்புன்ட்டு தானே பயம் வருமா உனக்கு? வராது. வெளிச்சமும் இல்லை, உனக்கும் கண்டு காட்ராக்டு, அதனால் உனக்கு கயத்தை பார்த்தா பாம்புன்னு தோல்லியோ? அந்த மாதிரி அதர்மத்தை தர்மம் நினச்சிக்கிறோம், தர்மத்தை அதர்மம் நினச்சிக்கிறோம். பண்ண வேண்டிய காரியத்தை பரித்தியாகம் பண்ணுறோம், பண்ண வேண்டாத காரியத்தை முக்கியமாக ப்ரையாரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தேவையில்லாத காரியத்தை. இது எல்லா ஜந்துக்களுக்கும் விபரீதமானது ஒரு ஞானத்தை உண்டாக்கும். அனவதானம், கவனக்குறைவு, சோம்பல், தூக்கம், இதை மீண்டும் 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 உண்டாக்கி ஜீவாத்மாக்களுக்கு சம்சார பந்தத்தை தொடர்ந்து ரீட்டைன் பண்ணுறது, அப்படியே நிலைத்து நிற்க செய்கிறது என்று பரமாத்மா இந்த ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறான். தமஸ்த்வஜானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாத ஆலஸ்ய நித்ராபிஹி தன்னிபத்ராதி பாரத. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது
அடியேன்னு சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தமஸ்த்வஜ்ஞானஜம் வித்தி तमस्त्वज्ञानजं विद्धि மோகனம் சர்வதேஹினாம் मोहनं सर्वदेहिनां பிரமாதாலஸ்ய நித்ராபிஹி प्रमादालस्य निद्राभिः நிபத்னாதி பாரத. तन्निबध्नाति भारत. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். तमस्त्वज्ञानजं विद्धि मोहनं सर्वदेहिनां प्रमादालस्य निद्राभिस्तन्निबध्नाति भारत. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।